கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 41:1 சொன்னது போல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி பிப்ரவரி மாதம் 2023 ஒரு சிறு தரிசனத்தை கர்த்தர் எங்களுடைய சபைக்கு கொடுத்தார். ஏழை மக்களுக்கு உணவளித்தல், சிறுமைப்பட்ட மக்களை பற்றி நான் ஒரு கரிசனை உள்ள சபை கண்டிப்பாக இருக்கணும். ஆத்மா ஆதாயப்படுத்துறது, ஆத்மாவை பற்றியே சொல்லி கொண்டு இல்லாமல் இல்லாத மக்களுக்கும் ஏழைகளுக்கும் சபையிலேருந்து நாம் சிறு உதவிகளை செய்யணுங்கிற ஒரு முடிவு பண்ணி ஒரு ஊழியத்தை துவங்கினோம். அது என்னென்னா, ஃபீடிங் த புவர், ஏழைகளுக்கு உணவளித்தல், ரோடு சைடில் உள்ள ஏழை மக்களுக்கு, முடியாத மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயதானவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். அதுபடி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெரிய இலக்கையெல்லாம் வைக்காமல் சாதாரணமாக ஒரு சின்ன சபையிலேருந்து ஒரு 5-6 பேர் கொண்ட சின்ன குழுவாக சமைக்க ஆரம்பித்தோம். ஒரு வருடம் காலம் அந்த ஊழியத்தை கர்த்தர் செய்வதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்தார். நாங்கள் செஞ்சோன்னு சொல்ல முடியாது, ஆனால் கர்த்தர் தான் எங்களுக்கு அதுக்கான முழு பலனையும் முழு தேவைகளையும் சந்தித்தார். கடந்த ஒரு 2-3 மாதங்களாக நாங்கள் பாத்திரங்கள்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு இருந்தோம். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தினுடைய தேவைகளை உணர்ந்து புதிய பாத்திரங்களை கிருபையாய் கொடுத்தார். இன்றைக்கு எல்லா தேவைகளும் கிறிஸ்து இயேசுக்களால் சந்திக்கப்பட்டது. அதுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முக்கியமாக ஒரு 3-4 பேர் அவங்களோடு கூட பயணிக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு, மதியான நேரத்தில் தூக்கத்தை விட்டுட்டு, மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்களுக்கு விடுமுறை, அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஏழை மக்களுக்காய் கர்த்தருடைய ஊழியத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற என்னுடைய சபை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது இல்லாமல் எண்ணெய் கொடுக்குறாங்க, நெய் கொடுக்குறாங்க, நிறையா அரிசி வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 1 வருடங்களாய் நீர் எங்களை பயணித்ததுக்காக உங்களை எல்லாத்துக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். அதே போல் தொடர்ந்து எங்களோடு கூட பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து இல்லாத மக்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கறது ரொம்ப ஆசீர்வாதமாய் எங்களுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே போல் தொடர்ந்து இந்த 2024 இந்த ஊழியம் கிருபையாய் நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும் என்பதை நான் முழு மனதோடு கூட விசுவாசிக்கிறோம். இது அவரால் தான் முடியும், எங்களால் முடியாது. அதே போல் எங்களோடு கூட பயணிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சபையில் உதவி செய்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.